ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாரத பக்தி சூத்ராணி. இதுல நாரதர் அத்வைத பக்தி, அதாவது அத்வைத ஞானம், அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, விரோதக. அந்த வேர்டு விரோதகங்கிற வேர்டு அத்வைத பக்தி, அது தட் இஸ் நத்திங் பட் அத்வைத ஞானம். அத்வைதம்னா இரண்டற்ற ஒன்றாக இருப்பது, அதான் அத்வைத. பக்தினா லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான். அது என்ன ரூபம், அந்த அத்வைத பக்தியினுடைய ரூபம் என்ன அப்படிங்கும் போது அது ஒரு ஒரு இதில் சொல்றாரு. அது நிரோத ரூபம். நிரோத அப்படிங்கிற வேர்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் வொக்காபுலரி நிரோதம்னா நியாசம், விடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அது எதை குறிக்குது? அந்த நிரோதங்கிற வேர்டு வித்வத் சந்நியாசியை குறிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இது பேசிக். இந்த அறிவு இருந்தால் தான் நாரத பக்தி சூத்ராணியை அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நிரோதங்கிறது நியாசம், விடுதல். நியாசம்னா விடுதல், கர்மத்தை விடுதல். கர்மத்தை விடுதல் அப்படின்னா ஞானேன கர்மத்தை விடுதல். அது யாரை குறிக்குது? வித்வத் சந்நியாசி. அந்த வித்வத் சந்நியாசிங்கிறவரு கிரகஸ்தாசிரமத்திலையும் இருக்கலாம், சந்நியாசாசிரமத்திலையும் இருக்கலாம். யூஸ்வலா பார்த்தீங்கன்னா யாக்ஞவல்லிகா ரிஷியெல்லாம் எடுத்தீங்கன்னா 2 ஒய்ஃப் அவருக்கு, கார்கி மைத்ரேயி. அவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக நடக்கக்கூடியது. ஸ்ரவணம் மனனத்தை கிரகஸ்தாசிரமத்தில் முடிச்சிட்டார் அவரு. ஸ்ரவணம் மனனத்தை கிரகஸ்தாசிரமத்தில் முடிச்சு ஞானத்தை பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவர் வீட்டில் தான் இருந்தார் மனைவிகளுடன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்றது, நிதித்தியாசனத்துக்காக ஞான நிஷ்டைக்காக அவர் என்ன பண்ணாரு? சந்நியாசம் வாங்கினாரு. அப்படியும் இருக்கலாம். கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சிரவண மனனை முடிச்சிட்டு நிதித்தியாசனத்துக்காக, அதையும் நம்ம வித்வத் சந்நியாசின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஞானத்தை பெற்றுட்டாங்க. அந்த ஞான நிஷ்டைக்காக அந்த சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள போறக்கும் வித்வத் சந்நியாசம். இது ஒரு டைப் ஆஃப் கிரகஸ்தா. அப்படி எல்லாரும் சந்நியாசம் ஏற்கணுமான்னு கிடையாது. சிரவணத்தையும் மனனத்தையும் எந்த கிரகஸ்தாசிரமத்தில் முடித்தாங்களோ அதே கிரகஸ்தாசிரமத்திலேயே ஞான நிஷ்டைக்கும் வழிவகுத்து திறம்பட வெற்றி கண்டவர்கள் அநேகம். கிரகஸ்தாசிரமத்திலே இருந்து சிரவணத்தை முடிச்சு மனனத்தை முடிச்சு நிதித்தியாசனம் 3ஐயும் முடிச்சு ஞான நிஷ்டைக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. சோ அவங்களையும் என்ன சொல்லலாம்? வித்வத் சந்நியாசம். இன்னொன்னு, சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள விவிதிஷா, கற்றுக்கொள்வதற்காக இச்சைப்பட்டு சிரவணம் கிடையாது மனனம் கிடையாது, ஜஸ்ட் டு ஸ்டார்ட் சிரவணம், சிரவணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க எங்க போயிருப்பாங்க? குருகுலம், சந்நியாச குரு கிட்ட போய் ஆசிரமத்தில் போய் கற்றுக்க ஆரம்பிக்கிறது. வீட்டினுடைய பொறுப்பு, இந்த நாட்டுக்கு செய்ய எல்லாத்தையும் விட்டுட்டு படிக்கிறதுக்காக மட்டும் they dedicated their life. குருவோட வாழ்றது. அவங்க தான் விவிதிஷா சந்நியாசி. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ஆரம்பிப்பாங்க? சந்நியாச ஆசிரமத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். அதுல கடந்து அவங்க எங்க வரலாம்? வித்வத் சந்நியாசி ஆகலாம். சோ இந்த நிரோதகங்கிற வேர்டு எதை குறிக்குது? வித்வத் சந்நியாசம். அந்த நாட் அ பர்சன். சந்நியாசிங்கிறது வேற, அது ஒரு ஆளை குறிக்கிறது. வித்வத் சந்நியாசின்னா அது ஒரு ஆளு. இது இவர் குறிக்கிறது வித்வத் சந்நியாசம். அந்த தன்மை,
அதுதான் நிரோதகா. இவர் என்ன 9வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 8வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? நிரோதஸ்து, அதை தான் விளக்குனார். நிரோதகம் என்றால் என்ன? லோக வேத, லௌகீக விஷயங்களில் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசிரமத்துக்கு உண்டான விகித கர்மம், நிஷித கர்மத்தை விடுறது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதுல லோக கர்மங்கள், இன்னொன்னு லோகம்னா லௌகீக கர்மங்கள், டே டு டே லைஃப்ல காலேஜ் குளிச்சு சாப்பிட்டு சம்பாரிச்சு, இதெல்லாம் லௌகீக கர்மங்கள். வைதீக கர்மம்னா என்ன? வேத கர்மம்னா வைதீக கர்மங்கள். காலேஜ்னா விளக்கத்துல சாமி கும்பிடுறோம், பூஜை பண்றோம், அதெல்லாம் வைதீக கர்மங்கள். பஞ்சமகா யக்னம் பண்றோம், அதெல்லாம் வைதீக கர்மங்கள். அத லோக வேத, வேதத்தில் சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு வைதீக கர்மம்னு பேரு. சோ லௌகீக கர்மங்கள், அப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்ட வைதிக கர்ம, அந்த வியாபாரம், அந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதை செய்யும் பொழுது ஞாசக, பற்றற்ற நிலை. அது எப்படி வருது? விவேகத்தின் மூலியமாக, வைராக்கியத்தின் மூலியமாக அந்த கர்மத்தை ஆத்மா அகர்த்தா. இதுதான் அண்டர்லைனிங் வேர்டு. நிரோதகன என்ன? டோட்டலா இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வரான்? ஆத்மா அகர்த்தா இது ஞானத்தை உடைய தன்மை வித்வத் சந்நியாசம். சந்நியாசம், நாட் சந்நியாசி. அந்த தன்மைக்கு பேரு வித்வத் சந்நியாசம். இது விளக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எதுல? 8ல. அதுக்கப்புறம் 9ல என்ன வேர்டு? என்ன மந்திரம்? அது சூத்திரம். தஸ்மின் அனன்யதா தத்து விரோதிஷு. அது திருப்பி அந்த விரோதிஷு வருது. ஃபர்ஸ்ட் வந்த வேர்டு நிரோதிஷு, இங்க வர வேர்டு விரோதிஷு. எது? தஸ்மின் அனன்யதா தத்து விரோதிஷு. அதற்கு விரோதிஷு அப்படின்னாங்க. விரோதின்னு என்ன? நமக்கு எதிர்மறையான கருத்துக்களை கொண்டவன் விரோதி. இவர் என்ன சொல்றாரு? விரோதிஷு உதாசீனதாச்ச. உதாசீனம் அதான் அந்த வெக்காபுலர்ல பார்த்தா ஔஷாதி. அது உதாசீனம்னா நெகேட் பண்றது, விட்டு விடுதல், கண்டுக்காம விடுறது. உதாசீனம்னா உதாசீனம் பண்ணிரு, தமிழ்ல சொல்றோம் பார்த்தீங்களா? அதேதான் உதாசீனத்தாச்ச. எதை உதாசீனம் பண்ண சொல்றாருங்கிறத இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த சூத்திரத்துல தஸ்மின், ஆனா தஸ்மின் அப்படிங்கிறது புரோனவுன். அப்ப எதை நம்ம புரோனவுனும் போது எதை போன ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணி எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்தை பேசிட்டு இருக்கிறாரு. அதில் அனன்யதா. இப்ப நம்ம என்ன வேர்டு பார்க்கணும்? நான் முதலே சொன்னேன், இட்ஸ் a very significant word in வேதாந்தம். ஏன்னா பக்தி தர்சனத்திலையும் இந்த வேர்டை யூஸ் பண்றாங்க, வேதாந்த தர்சனத்திலையும் இந்த வேர்டு யூஸ் பண்றாங்க. குவைட் கான்ட்ராஸ்ட். அவங்க கொடுக்கறதுக்கு மீனிங்கும் இவங்க கொடுக்குற மீனிங்கும் அப்படின்னா, வேதாந்தம்னா உபனிஷத்துக்களை ஃபாலோ பண்றவங்க, அதன் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஃபாலோ பண்றவங்க ரெண்டு பேரும் புரிந்து கொள்ற விதம் அங்க ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதனால என்ன பார்த்துட்டு இருந்தோம்? வாட் யூ மீன் பை அனன்யா பக்தியா? பக்தி தர்சனத்துல அதனோட இது என்ன நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். பக்தி தர்சனம்னாங்க, அந்த தர்சனம்னா தட்ஸ் பிலாசபி. தர்சனம்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். பிலாசபி என்ன? பிலாசபி பக்தி இலக்கியம் அப்படி வச்சுக்கலாம். பிலாசபி அவங்களுக்கு ஒரு பிலாசபி. அவங்க they will not come to வேதாந்தம் at all. அந்த பக்தியினுடைய அவர்கள் வேதாந்தத்துக்கு வராமல் வெறும் பக்தியில் மட்டும் தனக்கு எப்படி தோணுதோ they will not come, they never come to formal பக்தி. யாருன்னா யாரை பத்தி சொல்றாங்கிற கரெக்டா போய் ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். they will not come to formal பக்தி. எங்க இருப்பாங்க? இன்ஃபார்மல் பக்தி. தனக்கு எப்படி தோணுதோ அதுதான் சரி, அப்படித்தான் செய்யணும், அதுதான் சிறந்தது அப்படிங்கிறவங்க தான் பக்தி தர்சனம். அவங்க வேதத்துக்குள்ள வந்தாலும் சரி, அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் இருந்தே டிரான்ஸ்லேட் பண்றாங்க. எப்படி? ஏதாவது தாங்க பக்தி தர்சனத்தில் என்ன மாதிரி ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன பிலாசபிய கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, ஆஃப் தேர் ஓன் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, அவங்க வேதத்துக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உபனிஷத்துக்குள்ள வந்தாலும் சரி, வந்தாலும் அதுக்கு இன்டர்பிரேஷன்ஸ்
மொழியாக்கம் அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பீப்புள் ஷுட் பி வெரி அலர்ட் இன் சூசிங் த ஆத்தர். அவர் பக்தி தரிசனத்திலிருந்து இந்த உபனிஷத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரா, வேதாந்த தரிசனத்திலிருந்து இந்த உபனிஷத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரான்னு பார்த்து புக்கு வாங்க தெரியும். சோ எப்படி வேதாந்த தரிசனம் உடையவரா நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? வேற பார்த்தோண்ட அவரு ஒரு குருகிட்ட படிச்சிருக்காரா, வேதாந்த குரு. அந்த தட்சிணாமூர்த்தி பரம்பரையில் வந்துனவங்க எழுதின புஸ்தகமான எந்த கிரந்தமா இருந்தாலும் சரி, நீங்க உபனிஷத் புக்கா இருந்தாலும் சரி வாங்கணும்னா பக்தி தரிசனத்துக்குள்ள வந்து அவங்க புக்கை வாங்கினா நாம கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அவங்க இருக்கிறது என்ன பக்தி? இன்ஃபார்மல் பக்தி. நான் என்ன அதுக்காக ஃபண்டமெண்டலிஸ்ட் பாரு சுவாமிஜி. அவங்க கொள்கையில அது தப்பா சரி அதை பத்திலாம் ஆர்குமெண்ட் சேர்க்கே வரமாட்டாங்க. எங்களுக்கு தான் சரி, அவங்கள பத்தி தான் இப்ப பேசுறோம். கிளியரா புரிஞ்சுக்கணும். பக்தி தர்ஷனம் ஃபண்டமெண்டலிஸ்டிக், அவங்களுடைய பக்தி தர்ஷனம். அவங்க என்ன சொல்றாங்க? முதலே ஒரு வேர்டு சொன்னேன், எக்ஸ்க்ளூசிவ். அந்த வேர்டு கரெக்டா வரும். தனிப்பட்ட ஒரு கடவுள் வச்சுக்குவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் என்ன? லவ் ஃபார் ஒரு காட். காட் மீன்ஸ் இந்த இடத்துல ஈஸ்வரன் கிடையாது. தே டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஈஸ்வரா, தே நோ த தேவதாஸ். அவங்களுக்கு அதுதான் அல்டிமேட். அவங்களுக்கு ஒரு தேவதையை செலக்ட் பண்ணிக்குவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் தேவதா. அவங்கள பொறுத்த வரைக்கும் தட் இஸ் சுப்ரீம் காட். ஈஸ்வரன் அளவுக்கு சமப்படுத்திக்குவாங்க. அவர் தான் உலகத்தை படைச்சாரு அப்படிங்கிற ஒரு கொள்கை. இப்ப கிருஷ்ணரை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வழிபடுறவங்களையும் பாக்குறோம், விஷ்ணுவை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வழிபடுறவங்களையும் பாக்குறோம், சிவனை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வழிபடுறவங்களையும் பாக்குறோம், முருகனை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வழிபடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? உலகத்தை படைத்தவன் ஈஸ்வரன் இடத்துல என்ன இன்டர்பிரட் பண்ணுவாங்க தெரியுங்களா? உலகத்தை படைத்தது முருகன், இந்த குரூப் உலகத்தை படைத்தவன் விஷ்ணு, இன்னொரு குரூப் உலகத்தை படைத்தவன் சிவன். அங்க இருக்கிற விஷயத்தை ஜெகத்காரணம் ஈஸ்வரகங்கிற வார்த்தைய இவங்க எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க? ஜெகத்காரணம் கிருஷ்ணா. எது அவதார புருஷன், எப்படி உலகத்தை ஜெகத்காரணம் எப்படிங்க கிருஷ்ணன் இருக்க முடியும்? அவங்க they don't know anything about ஈஸ்வர தத்துவம். கிருஷ்ணர் இஸ் அல்டிமேட். அந்த மாதிரி இருக்கிறவங்களை பத்தி பார்க்கும்போது அவங்க அந்த அனன்யாங்கிற வேர்டுக்கு என்ன இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா. அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ், அவங்களுடைய கடவுள் மட்டும்தான் சிறந்தவர். சோ அவங்களுக்கு ஒரு பிலாசபி இருக்கு. அவங்களுக்கு பேர் என்ன சொன்னோம்? ஃபண்டமெண்டலிஸ்டிக். அந்த அப்ரோச்சுக்கு பேர் என்ன? அதாவது உண்மை தத்துவத்தை கண்டுபிடிக்கணும். உலகத்தில் எது உண்மை சத்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை அறிந்து கொள்வதற்கு அவங்க எந்த அப்ரோச்ல போறாங்க? ஃபண்டமெண்டலிஸ்டிக் அப்ரோச், நாட் உபனிஷத் அப்ரோச். உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு அவங்க எந்த அப்ரோச் பண்றாங்க? ஃபண்டமெண்டலிஸ்டிக் அப்ரோச் பேர். நாம் எப்படி அப்ரோச் பண்றோம்? உபனிஷத்தின் மூலியமாக. அப்ரோச்னா அதை எப்படி அடைதல்? உபனிஷத்துக்களில் இறைவன் என்ன சொல்லி இருக்காரோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? அப்ரோச்சிங் த ட்ரூத் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தின் உண்மைத்தன்மை என்ன, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக we are following உபனிஷத். வேத வாக்கு, இறைவனுடைய வாக்கை நம்ம ஃபாலோ பண்றோம். அவங்க அப்படி இல்லை. அவங்களுடைய ஃபண்டமெண்டலிஸ்டிக், அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் இருக்கும். அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய தேவதை வழிபட்டா போதும், மற்ற தேவதைகளை எதற்கு வழிபடணும் என்று கேட்பவர்கள். இஃப் யூ கோ டு அடுத்த தேவதைகளுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. எங்க தேவதையினால மட்டும்தான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும். அன்பிளசன்ட் இன்டர்பிரேஷன்ஸ், இப்படி எல்லாமாங்க இன்டர்பிரேஷன் பண்ண முடியும். அப்போ எத்தனை தேவதைகள் பேர் எங்க இருக்குது? இறைவன் படைத்த தேவதைகள். எல்லா தேவதைகளுக்கும் என்ன இருக்குது வேதத்துல? விஷ்ணு சூக்தம், சிவனுக்கு ருத்ரம், எல்லாமே அங்க வழிபாடு. எல்லா தேவதைகளையும் பண்ணணுங்கிறது அங்க பரஸ்பரம் பாவயந்தகா. நீங்க அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க, அவங்க உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பார்கள் அப்படிங்கிறது பகவத்கீதையோட வாக்கியம். அதை சரியாக புரிந்து கொள்ளாதனால என்ன சொல்றாங்க? நீங்க எங்க கடவுள் மட்டும்தான் மோட்சம் கொடுக்க முடியும், மற்றவங்களால மோட்சத்தை கொடுக்க முடியாது. சோ மோட்சம் வேணும்னா நீங்க கிருஷ்ணரை வழிபட்டா மட்டும்தான் முடியும், அல்லது
விஷ்ணு வழிபட்டா மட்டும்தான் முடியும். ஒரு குரூப் ஒன்று வச்சுக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு கிருஷ்ணன் எடுக்கிறேன், விஷ்ணு எடுக்கிறேன். அவங்கவுங்க எல்லாருமே கிருஷ்ணன் மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்க முடியும் எப்படி அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்களோ, அதே மாதிரி விஷ்ணு பக்தர்கள் என்ன சொல்றாங்க, அந்த குரூப், அந்த ஃபண்டமெண்டலிஸ்டிக் என்ன சொல்றாங்க, விஷ்ணு கும்பிட்டு மட்டும்தான் மோட்சம், நீ வேற எந்த தேவதையை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க மோட்சத்தை கொடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? இதை வந்துங்க ஒரு கீதால பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கும், எது, வியபிச்சாரிணி அவ்யபிச்சாரிணி. இதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன். அதைத்தான் போன கிளாஸ்ல சொன்னேன். வியபிச்சாரி மாறாத, அவ்யபிச்சாரினா மாறாத, வெபிச்சாரினா, வியபிச்சாரி மீன்ஸ் மாறுகின்ற, அவ்யபிச்சாரி அப்படின்னா மாறாத பக்தி. அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது கிருஷ்ணரை கும்பிடுறவங்க கிருஷ்ணரை மட்டுமே கும்பிடுதல் தான் வியபிச்சாரின்னு சொல்றாரு. அங்க அப்படியே இல்ல, அவ்யபிச்சாரின்னு சொல்றாருன்னா, சரி கிருஷ்ணரை கும்பிடுறவங்க கிருஷ்ணரை மட்டும் கும்பிட்டுட்டு இருந்தா அதுதான் அவ்யபிச்சாரிணி பக்தின்னு அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனா உண்மை அங்க சொல்றது, அவர் அவ்யபிச்சாரிணின்னு சொல்றது ஆத்மா மாறாததுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, பக்தி அப்படியே அந்த அந்த இது தன்மை எப்படி மாத்திக்கிறாங்க, அவர் பக்தி அவ்யபிச்சாரிணி பக்தி, மாறாத கிருஷ்ணரிடம் மட்டும் கொண்ட மாறாத பக்தின்னு இன்டர்பிரட் பண்றாங்க. அப்ப அவங்க, நான் சொன்னேன் ஒரு சுவாமிஜி இந்த குரூப்புக்குள்ள போய் என்னதான் நடக்குது, எப்படி இவங்க எல்லாம் இப்படி அந்த கட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, நீ இந்த தேவதைக்குள்ள வந்துட்டு கிருஷ்ணரை வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், எங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், எங்க குரூப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ மற்ற தேவதை கோயிலுக்கு போன அப்படின்னா அது ரெட் லைட் ஏரியாங்கிறதுக்கு சமம்ங்கிற அளவுக்கு அவங்க அங்க இன்டர்பிரேஷன் நடந்துட்டு இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க they are glorifying the பகவான்ஸ் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஐ எம் glorifying பகவான், நான் வந்து என் கடவுளுக்கு சிறப்பை கொடுக்கிறேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? என்னையாட்ட கிருஷ்ணரை சிறப்பு பண்றது யாரும் கிடையாது. என்னையாட்ட கிருஷ்ணருக்கு மகிமை, என்னுடைய என்னையாட்ட கிருஷ்ணனுடைய மகிமையை புரிந்து கொண்டது யாரும் கிடையாது. அது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஐ எம் glorifying கிருஷ்ணான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா சிந்திச்சு பாருங்க, அவங்க கிருஷ்ணரை குளோரிஃபை பண்ணல, கடவுளை ஒரு வரையறுப்புக்குள்ள கொண்டு வந்து மாட்டி வைக்கிறாங்க. கிருஷ்ணருங்கிற அந்த ஒரு இறைவனை என்ன பண்றாங்க, ஒரு வரையறுப்புக்குள்ள கொண்டு, என்ன இறைவன் என்னது, அப்பரிச்சின்னகா. இவங்க என்ன பண்றாங்க, பரிச்சின்னகா. ஏன் ஏன் எப்படி அந்த வரையறுப்பு கொண்டு வராங்க, தேவதைகள் கிருஷ்ணர் வேறு, எப்போ விஷ்ணு வேறுன்னு சொன்னாங்களோ, கிருஷ்ணன்கிற ஆள் வேறு, அது தேவதையா இருக்கட்டும், விஷ்ணுங்கிற ஒரு ஜீவன் வச்சுக்க ஒரு ஆள் வேறு அப்படின்னு எப்ப நீங்க சொல்றீங்களோ என்ன வருதுங்க, துவைதம். என்னை கிருஷ்ணரை தவிர்த்து, இறைவனை தவிர்த்து அங்க வேற ஒண்ணு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதானே அல்டிமேட். அப்ப எப்படி அவர் பூர்ணத்துவாக்கு சர்வவியாபி, கிருஷ்ணர் சர்வவியாபி எப்படி ஆக முடியும்? இப் தேர் இஸ் another person, விஷ்ணு இஸ் தேர். அவங்களுடைய அப்ரோச்சில் திங்க் பண்ணுங்க, கிருஷ்ணர் தான் அல்டிமேட் அப்படின்னா அப்ப கிருஷ்ணர் தவிர்த்து விஷ்ணு ஒருத்தர் இருக்காரு, அப்ப கிருஷ்ணர் எப்படி பூர்ணத்துவத்தை அடைவா, சர்வவியாபியாக. எப்படின்னா அவரை தவிர்த்து இன்னொருத்தர் இருக்காங்களே, எல்லாம் சர்வவியாபினா அனைத்தையும் வியாபித்தவர் அர்த்தம். அப்ப அவர் வியாபிக்காத இடங்கள் என்ன சொல்றாங்க, நிறைய இருக்கிற மாதிரி. இவங்க உண்மையில பண்ணீங்கன்னா they are degrading Krishna, they are not glorifying Krishna, they are degrading Krishna. ஏன் கிருஷ்ணரை ஒரு லிமிட்டேஷன்ல கொண்டு வராங்க. இவரை தவிர்த்து அவர் இருக்கிறான்ட்டாவே முடிஞ்சு போச்சு. எங்க கடவுள் மட்டும்தான் சிறந்தவர் போதே இவங்க ஒரு குரூப்புக்குள்ள கொண்டாந்து கிருஷ்ணரை போடுறாங்க. பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். புரிஞ்சுங்களா? சோ உண்மை என்ன, இறைவன் தாவரங்களிடம் இருந்தோ மனிதர்களிடம் இருந்தோ வேறுபட்டவர் அல்ல, தேவதைகளிடம் இருந்தோ. நாம பார்க்கிற ஈஸ்வர தத்துவம் என்பது, இந்த விஷ்ணுவுடைய தத்துவம் என்னதான் ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவத்தில் நின்று பார்க்கும்போது எல்லா தேவதைகளும், மனித சரீரங்களும், தாவர சரீரங்களும், மைக்ரோப்ஸும், கல்லும், மண்ணும், மலைகளும், நதிகளும் எல்லாமே சர்வவியாபி பை பகவான் ஈஸ்வரஹா. அவர் தான் யாரு, ஜெகத் காரணம். சோ ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, அடுத்தது இது இவங்களை பத்தின ஒரு ராங், எப்படி ஒரு இன்டர்பிரேஷன்ல எப்படி இவங்க போறாங்க அப்படின்னா,
கடவுள் யார் என்பதை முழுமையாக அவர்கள் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. Even though they may be a great guru, 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், பட் ஓப்பனா ப்ரொக்ளைம் பண்ற கடவுள் யார் என்பதை அவர் முழுமையாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏங்க கடவுளை பத்தி எப்படி எப்படி தெரிஞ்சுக்கணும்? கடவுள்னா யாரு? ஜெகத்காரணம் ஈஸ்வரக. அது வேர்டு வரணுமே வாயில. கிருஷ்ணானா எப்படி? அப்ப ஜெகத்காரணம் கிருஷ்ணானா கிருஷ்ண பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்த உலகத்தை யார் படைச்சது? ஒரு கேள்விக்கு என்ன பண்ண முடியாது, அவனால பதில் சொல்ல முடியாது. சோ ஜெகத்காரணம் ஈஸ்வரக. ஜெகத் என்னது? காரியம். இதை சரியாக இதுதாங்க கீதா நடத்துறான்னு சொல்லும் போது 7வது அத்தியாயத்திலிருந்து கிட்டத்தட்ட 12வது அத்தியாயம் வரைக்கும் பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? ஜெகத்காரணம் ஈஸ்வரக. நான் தான் எல்லாவுமாக உருவாகி இருக்கிறேன். ஐ எம் இன் த ஃபார்ம் ஆஃப் எவ்ரிதிங். அநேக வக்ர நயனம் அநேக அத்புத தர்ஷனம். எத்தனை ஸ்லோகங்கள் நீங்க 12வது அத்தியாயம் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த கருத்து தான் சொல்லிட்டே இருப்பாரு. என்னென்ன? அநேக வக்ர, எல்லா வக்ரம், எல்லா கண்ணாகவும் காதாகவும் நான் இருக்கிறேன். அநேக வக்ரம் நயனம் அநேக அத்புத தர்ஷனம். எல்லா பஞ்சபூதங்களாகவும் நான் இருக்கிறேன். பகவான் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். இது முதல்ல புரியல உங்களுக்கு. பகவான் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். அப்படிங்கும்போது நீங்க எப்படி அந்த எக்ஸ்க்ளூசிவா ஒரு கடவுளை வச்சு வழிபடுறது? சிந்தியுங்கள். So God includes everything. God includes everything. Everything means ஜடம் அஜடம், சேத்தனம் ஜடம். கல்லு மண்ணா இருந்தாலும் சரி, தேவதா சரீரமா இருந்தாலும், மனித சரீரமா இருந்தாலும், தாவர சரீரம், விலங்கு சரி, ஏதா இருந்தாலும் பகவான் இன்க்ளூட்ஸ் சர்வ வியாபி. அவரிடமிருந்து தோன்றியதுதான் அனைத்து. எவ்ரிதிங் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஈஸ்வரா. எவ்ரிதிங் நீங்க பார்க்கிற ஒன்னொன்னும் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஈஸ்வரா. எலக்ட்ரிசிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் லைட், electricity in the form of heat, electricity in the form of cold. opposite, ஒன்னு ஹீட் ஒன்னு கோல்டு. எப்படி? எனக்கு கண்ணுக்கு தெரியலையே, எலக்ட்ரிசிட்டி இல்லையேனா எப்படி ஒத்துக்கிறது? கை வச்சு பாருங்க, கட் பண்ணி ஒயரை கட் பண்ணி கை வைங்க, அடிக்கிற ஷாக்ல தெரியும் அங்க எலக்ட்ரிசிட்டி இருக்கு. கண்ணில் சும்மா வெளி வாய் பேசிட்டு கூடாது, கட் பண்ணி கையை கொண்டு வைக்கணும். அப்பதான் தெரியாது எலக்ட்ரிசிட்டி இல்லையான்னு செக் பண்றது. ஸோ டோன்ட் டேக் ரிஸ்க், டோன்ட் கெட் இன்டு. சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி இன்டர்பிரேஷனுக்குள்ள சிக்கிக்காதீங்க. ஏன் எல்லாமே என்னதான்? கிருஷ்ணர் தான் அல்டிமேட்டா என்ன நடக்க போகுது? அந்த இதை விட்டு நீங்க உண்மை உபனிஷத்துக்களில் இறைவன் என்ன சொல்ல வராருங்கிறத உங்களால உள்ளதை உள்ளபடி வெளிக்கொணர முடியாது. ஏன்னா பகவான் இஸ் எவ்ரிதிங். அப்படிங்கும் போது ஈஸ்வரா இஸ் எவ்ரிதிங். காட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். சேத்தனமா இருந்தாலும் அதேத்தனமா இருந்தாலும். சோ அடுத்த வேர்டு பாருங்க. Love of God is equal to what? God includes everything. எல்லாவற்றையும் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காருங்க போது, இப்ப நான் கடவுளை லவ், பக்தி, லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான், அதை எடுங்க. வாட் இஸ் லவ் ஆஃப் காட்? லவ் ஆஃப் காட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்ம், ஒரு ஈக்குவேஷன் பண்ணீங்கன்னா லவ் ஆஃப் காட், கடவுளிடம் எந்த பக்தி என்பது இஸ் ஈக்குவல் டு லவ் ஆஃப் எவ்ரிதிங். அதுல இருந்து டிரைவ் பண்ண தெரியுதா இல்லையா? கடவுள் தான் எல்லாமாக இருக்கிறார் போது நான் கடவுள் மீது பக்தி கொண்டுள்ளேன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது என்னவா உங்களுக்குள்ள புரிஞ்சிருக்கணும்? லவ் ஆஃப் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். லவ் ஆஃப் காட் இஸ் ஈக்குவல் டு லவ் ஆஃப் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். இதத்தான் 12வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போறோம். 7வது அத்தியாயத்தில் வரும் நினைக்கிறேன். பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. நீங்க பாருங்க, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அன்னைக்கே சொன்னேன், சிவனோட பெயர் வரும். சிவஸ்தானோர் பூதாதிர்நிதி ரவ்யயா. சிவன் பேர் எங்க வருது? விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருது. அவங்களுக்குள்ள எல்லாம் குழப்பம் என்பது கிடையாது. இது இந்த ஃபண்டமெண்டலிஸ்டிக் பண்ற ப்ராப்ளம் பிரிச்சு வச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி தேவதைகள் வேறு, நாங்க எங்க கடவுள் தான் பெருசு, அந்த கடவுள் வந்து இதை சொல்லும் போது, இதை சொல்லி சொல்லி எங்க கடவுள் தான் பெருசு, நீங்க கடவுள் மற்ற கடவுள்லாம் பெருசு இல்லைன்னு சொல்லும் போது நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அந்த யங்கர் ஜெனரேஷன் கெட் கன்ஃபியூஸ்ட். கடவுளுங்கிறீல எப்படி நீ உன்ன கடவுள் சின்னதுங்கிற?
அவங்க கடவுள். அப்ப 2 கடவுள். அப்ப யார் ரெண்டு கடவுளுக்கு? அதான் அவங்க என்ன பார்ப்பாங்க, சுப்ரீம் தான் அவங்க பார்ப்பாங்க. காட் மீன்ஸ் அவங்கள கடந்து எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்க வயசுக்கு புரியும். கடவுள்னா அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கக்கூடாது. இங்க நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இங்க ஒரு கடவுள், இங்க ஒரு கடவுள். அதுலயே கன்ஃபியூஸ் ஆயிருது. என்ன கடவுள் எப்படி இத்தனை பேர் இருப்பாங்க? ஈ சுட் பி சுப்ரீம். அதனாலதான் நீங்க பாருங்க, ஏசு சுப்ரீம்வாங்க, அவங்க பரவாயில்லையாட்டுக்கு நீங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரே கடவுள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஏசு சுப்ரீம், அல்லாஹ் சுப்ரீம், அது கூட பரவாயில்லையே. எங்க ஜெனரேஷன் நினைக்கிறாங்க அது பரவாயில்லையாட்டிருக்கே, ஒண்ணு சுப்ரீம். ஏன்னா அந்த இறை தத்துவத்தை அவங்க அங்க கொண்டு பாக்குறாங்க. ஹீ ஷுட் பி த சுப்ரீம். அதுக்கு கடந்து ஒண்ணு இருக்கக்கூடாது. ஆனா நாம என்ன பண்றோம், ஃபண்டமெண்டலிஸ்ட் பண்றது. சாஸ்திரம் எல்லாம் தப்பு பண்ணல. ஃபண்டமெண்டலிஸ்ட் என்ன பண்றாங்க, கிருஷ்ணர், விஷ்ணு இந்த மாதிரி போட்டா அது குழந்தைங்க என்ன நினைக்குது, ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்திங்கிறதுல இருந்து விலகி போறதற்கு காரணமே பல தேவதைகள், பல வழிபாடு முறைகள் தான் சிறந்ததுன்னு உட்கார்ந்துருக்காங்க. பாத்தீங்களா, இதுலதான் குழந்தைங்க வெளியில போறதே. புரிஞ்சுங்களா? சோ அடுத்தது இப்ப பாத்துக்கோ. இப்போ வேதாந்தத்தினுடைய இப்ப என்ன பார்த்தோம், அனன்யா பக்திங்கிறத ஃபண்டமெண்டலிஸ்டிக் கொடுக்கிற அர்த்தம் என்ன. இப்ப நாம பாக்குறது இதெல்லாம் தவறான கருத்து புரிஞ்சுக்கிட்டு இப்ப எங்க வரோம், வாட் இஸ் அனன்யா பக்தியின் வேதாந்தா. நீங்க வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா 2 பிரியும். ஏன்னா அனன்யா பக்திங்கிறது லவ் அண்ட் அஃபெக்ஷனுங்க. அதுல அனன்யா பக்தினா என்னன்னா, ஜிக்னாசு அவருக்கு இருக்கிற அனன்யா பக்தி வேற, ஞானியினுடைய அனன்யா பக்தி வேற. 2 பிரியும். ஏன்னா ஜிக்னாசு இருந்தா தானே அவன் ஞானி ஆகிறாரு. அனன்யா பக்தி ஜிக்னாசு. இப்போ வாட் ஹூ இஸ் ஜிக்னாசு, ஞாத்தும் இச்சுகு, இறைவனை பற்றி நான் தெரிந்து கொள்வேன் என்று தெரிந்து கொள்வேன்கிற வாழ்க்கையினுடைய பிரதானமான கோலாக குறிக்கோளாக கொண்டு அதற்குண்டான வகுப்புகளை அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா, ஆல் ஆர் ஜிக்னாசு. இவங்களுடைய அனன்யா பக்திங்கிறது வேற, ஞானியோட அனன்யா பக்தி வேற. இப்ப இவங்க யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஞாத்தும் அறிவதற்கு ஆசை கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு என்ன இருக்கும், என்ன அவங்களுடைய குறிக்கோள், ஈஸ்வரனிடம் மோட்சத்திடம் என்ன இருக்கும், ஒரு அதுதான் கோல். இறைவனை அடைதல், மோட்சத்தை அடைதல் தான் அவங்களுக்கு கோல். ஆனா என்ன புரிஞ்சுக்குவாங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வேறு அந்த இருக்கும். அனன்யா பக்தினா இதை தவிர வேறு ஒண்ணு இல்லைங்கிற அந்த இடத்துல அனன்யா. இறைவனை ஜிக்னாசு பொறுத்த வரைக்கும் நான் இறைவனை தவிர வேற எதுவும் கோலாக கொள்ளல, வேற எதுவும் தான் என்னது அனன்யா. எனக்கு இந்த என்னது ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட் நீங்க பாருங்க, அதை வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஜிக்னாஸுடைய டிபெண்டன்ட் எங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜிக்னாஸ் ஆகிறதுக்கு முன்னால ஒரு முமுட்சுவாக இருக்குவாருக்கும் சரி, நீங்க அக்ஞானின்னு எடுத்துங்களேன், அவங்களுடைய டிபெண்டன்ஸ்னா சார்ந்து ஆசிரியம். டிபெண்டன்ஸ் எங்க இருக்கும், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு நார்மல் பீப்புள் அவங்களுடைய டிபெண்டன்ஸ் சார்பு ஆசிரியம் எதை சார்ந்து இருப்பாங்க, ஃபார் ஹிஸ் என்ன சொல்ல செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு ஃபீலிங் ஆஃப் அதாவது ஒரு செக்யூரிட்டிக்காகவும் ஒரு சந்தோஷத்துக்காகவும் ஒரு ஹாப்பினஸ். இப்போ சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வுக்கு எதை சார்ந்திருக்கிறான், உலகம். ஒரு சாதாரண மனிதன் உலகம் மீன்ஸ் குடும்பம், உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸு, காலேஜ், எது வேணா எடுத்துக்கலாம். உலகம்னா அப்படியே இமயமலை நதியுமே நினைச்சிட்டு கூடாது. டிபெண்ட் ஆன் உலகம். அது வந்து லிவிங்கா இருக்கலாம், நான் லிவிங்கா இருக்கலாம். ஸோ அவன் என்ன நினைக்கிறான், சாதாரண மனிதன் என்ன, ஏன்னா ஜிக்னாஸுக்கு டிஃபரன்ஸ் சொல்றதுக்காக நான் சொல்றேன். சாதாரண மனிதன் நாட் அ ஜிக்னாசு, நாட் அ வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய செக்யூரிட்டி பாதுகாப்பு, ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ், இதற்கு பீஸ் அமைதி, அதை எடுத்துக்கலாம். அமைதி, செக்யூரிட்டி, லவ் அண்ட் அஃபெக்ட், ஒரு அன்பு, இதுக்கு யாரை சார்ந்திருக்கிறாங்க, இந்த உலக மக்களை, உலகத்தில் இருக்கிற விஷயங்களை, உலகத்தினுடைய அனுபவங்களை சார்ந்திருக்கிறாங்க. இதுக்கு பேரு வேர்ல்டு டிபெண்டன்ஸ். They depend for their security, peace, happiness. உலகத்தை நம்பி இருக்காங்க.
இதுக்கு பேர் வேர்ல்டு டிபெண்டன்ஸ் பேர், உலகத்தை சார்ந்து இருத்தல். அதிலிருந்து ஜிக்னாசு மாறுவான். எப்படி? இதே பீஸ், செக்யூரிட்டி, அன்பு, அவன் கடவுளை சார்ந்திருப்பான். தன்னை தவிர்த்து வேறான ஒரு கடவுள் இருக்காரு, அவரிடம் நான் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஜிக்னாஸுடைய ஸ்டேஜ் இப்படித்தான் இருக்கும். அவரிடம் தான் எனக்கு அமைதி கிடைக்கும், அவரிடம் தான் எதிர்பார்க்கிறான் அன்பையும் பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும். ஜிக்னாசு காட் டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு டிபெண்டன்ஸ்ல இருந்து ஒரு கிரேட் ஜம்ப், இதுக்கு வரைக்கும் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் வேணும். எங்கிருந்து? இந்த வேர்ல்டு டிபெண்டன்ஸ்ல இருந்து அவன் எங்க வரான்? ஃபர்ஸ்ட் காட். அப்ப காட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மீ. அப்படித்தானே கிளாஸ்ல உட்காரும்போது அப்படித்தானே வந்தோம். காட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மீ ஆச்சுங்களா? ஐ டிபெண்ட் ஆன் காட். இறைவனை சார்ந்து நான் இருக்கிறேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அவரு தான், எனக்கு நன்மை கொடுக்கிறது எனக்கு கடவுள் தான் எல்லாம் கொடுக்கிறாரு. அவரை பத்தி நான் அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை, அதுக்கு காட் டிபெண்டன்ஸ். இது ரெண்டாவது ஸ்டேஜ். இந்த காட் டிபெண்டன்ஸ் பாருங்க. இப்ப ஞானி அவர் காட் டிபெண்டன்ஸ் தான். எப்படி ஜிக்னாசு காலத்திலேயே அவர் எங்க வந்துட்டாரு? வேர்ல்டு டிபெண்டன்ஸ்ல விட்டுட்டு எங்க வந்துட்டாரு? காட் டிபெண்டன்ஸுக்கு வந்திருப்பார் ஜிக்னாசுவாக இருக்கும் போதே. அப்ப ஞானியோட இது எப்படிங்க? அவர் எதை சார்ந்திருக்கிறார்? அவருடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானியும் காட் டிபெண்டன்ஸ் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா அவருக்கு என்ன தெரியுங்களா புரிஞ்சிருக்கும் ஞானிக்கு? காட் டிபெண்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ். அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கும் ஞானிக்கு? காட் டிபெண்டன்ஸ் தான். ஆனா தட் இஸ் ஈக்குவல் டு அவருக்கு என்ன தெரியும்? செல்ஃப் டிபெண்டன்ஸ். ஏன்னா என் இறைவன் என்னை தவிர்த்து வேறு அல்ல. அப்ப எங்க அவர் டிபெண்ட் ஆகுறாரு? காட் தேர்ட் மூணாவது குரூப் ஞானிக்கு காட் டிபெண்டன்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ். So this is the difference. அஞ்ஞானி எதுக்கு டிபெண்ட் ஆகுறாங்க? தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய அமைதி, தன்னுடைய அன்பு, இதற்காக உலகத்தை நம்பி இருக்கிறான் அஞ்ஞானி. ஜிக்னாசு அதை எதிர்பார்க்கிறாரு, அன்பு எல்லாமே எக்ஸெட்ரா, செக்யூரிட்டி, அன்பு, இதுக்கு கடவுளை சார்ந்திருக்கிறான். அப்ப அவங்க என்ன தெரியும்? என் கடவுள் என்னை தவிர்த்து வேறானவர், அவரிடமிருந்து நான் பாதுகாப்பை சந்தோஷத்தை வேணுங்கிறத பெற முடியும் அப்படின்னு இவருடைய ஸ்டேஜ். ஆனா ஞானிக்கு என்ன தெரியும்? அவரு காட் டிபெண்டன்ஸ். நீங்க பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு தன்னை செல்ஃப் டிபெண்டன்ஸ். அப்ப பாருங்க தன்னுடைய ஞானியோட நிலைமை பாருங்க. தன்னுடைய சந்தோஷத்துக்கும் தன்னுடைய மன அமைதிக்கும் தன்னுடைய பாதுகாப்பு உணர்விற்கும் அவர் தன்னையே சார்ந்திருப்பார். ஜிக்னாஸ் யார சார்ந்திருக்கான்? 3 பேரும் பாக்குறோம். எது? செக்யூரிட்டி, லவ், மூணையும் பாத்தீங்கன்னா 3 பேரும் இருக்கும். ஆனா 3வது ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கும் அன்புக்கும், ஒரு பாதுகாப்பு உணர்வா இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் ஒரு அமைதிக்கும், பீஸ், அதான் ரொம்ப முக்கியம். அதைத்தானே தேடி போறோம். அமைதி என்பது எனக்கு அதுக்கு ஒரு வறுமை, யாரும் தேவையில்லை. யார் ஞானிக்கு என்ன தெரியும்? செல்ஃப் டிபெண்டன்ஸ். என்னுடைய செக்யூரிட்டிக்கு நான் யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. அதுக்கு அழகா ஒரு சினிமா பாட்டு கொடுப்பாரு, மறக்கவே முடியாது. சுவாமிஜி கொடுக்குற சினிமா பாட்டு, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. தட் இஸ் இவரு அந்த பாட்டு அந்த இடத்துல எப்படி வரும்ல எனக்கும் தெரியாதுங்க. அவருக்கு அதை தெரிஞ்சல. சினிமா பார்த்து அந்த பாட்டை பார்த்தெல்லாம் அவர் சொல்ல, எங்கேயோ கேட்ட பாட்டை அவர் எப்படி இன்டர்பிரட் பண்றாருன்னு பாருங்க. அது எழுதினவனுக்கு அது இருக்கா என்னன்னு தெரியாது. அதனுடைய அர்த்தம், யாரை நம்பி நான் பிறந்தேன் அதாவது போங்கடா. அது வார்த்தை பாருங்க, போங்கடா. ஐ டோன்ட் டிபெண்ட் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் மை பீஸ், ஃபார் மை செக்யூரிட்டி. ஆனா இப்ப உலகம்ங்கிறது என்னது? அது ஒரு அழகான பியூட்டி. அதாவது ஞானி கேன் என்ஜாய் த வேர்ல்ட். போங்கடானா வெறுக்கிறது இல்ல. போங்கடா போங்கிறது வெறுக்கிறது இல்ல, உலகத்தை வெறுக்கிறது இல்ல. ஏன்னா he enjoys the world which was created by பகவான். சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாவல்டி, the world உடைய பியூட்டி, அந்த நாவல்ட்டியா சூப்பரா என்ஜாய் பண்ணுவார். எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு ஓடுறது இல்லை, காட்டுக்கு ஓடுறது இல்லை. அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் he enjoy the world. அதனுடைய வேற்றுமையை, அதனுடைய சிறப்பை, மகிமையை, நாவல்டி, பியூட்டின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதையெல்லாம் அவர் ரசிக்கக்கூடியவர். ஆனா
தன்னுடைய செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பு, தமிழ்ல சொன்னாலும் சரி இங்கிலீஷ், ஏன்னா செக்யூரிட்டி பீஸுங்க டக் டக்குன்னு வருது. அந்த செக்யூரிட்டினா பாதுகாப்பு, அமைதி, சந்தோஷம், ஹாப்பினஸ். அவர் யாரை நம்பியும் பிறக்கல, போங்கடா போங்க. இந்த வேர்டு அவருக்கு சுவாமிஜி சொன்ன விளக்கம் இது. நான் இதெல்லாம் சிந்திக்கிறீங்க, அவர் சொன்னதை நான் விடு. ஏன்னா இதெல்லாம் பதிஞ்சு போன வார்த்தைகள் அவர் கிளாஸ்ல கேட்கும் போது. இதில் இப்படியெல்லாம் கூட மனுஷன் திங்க் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கவங்க அதை கூட இப்படி இன்டர்பிரட் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடல் எடுத்து சொன்னேன், சரிங்களா? ஏன்னா கொட்டேஷன் வந்து யூஸ்வலா என்னது எதுலேருந்து எடுப்போம், நான் நாரத பக்தி சூத்திரனிக்கு யூஸ்வலா பகவத்கீதையில் எடுப்போம், உபனிஷத்தில் எடுப்போம். சினிமா பாடல்லையும் ஒரு உதாரணம் எடுத்து கொடுக்குறாருங்கிற அளவுக்கு தே ஆர் சோ டேஷ். அதுக்கு என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அவங்க அதில் அது மாஸ்டர் இன் தட் சப்ஜெக்ட் மேட்டர். ஏன்னா காதல் அதுவா நமக்கு தாங்க கேட்குது, அவங்களுக்கு அவங்க அது உடனே எப்படி திங்க் பண்றாங்கன்னு அதுக்காக சொன்னேன். சோ இன்டெலிஜென்ட் என்ன சொல்றது, அதுக்கு வேர்டெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுடைய புத்தி சக்தியை கம்பேர் பண்ற சொல்றதுக்கு ஒரு வார்த்தை தமிழிலோ இங்கிலீஷ்லயோ கிடையாது. அந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்கிறதுக்காக நான் சொன்னேன், வச்சுங்களேன். ஓகே, இப்போ கமிங் டு த சப்ஜெக்ட். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், அனன்யா பக்தியின் வேதாந்த வருஷத்துல ஜிக்னாசு. புரிஞ்சுங்களாப்பா? ஜிக்னாசுடைய அனன்யா பக்தி என்ன? டிபெண்டன்ட் ஆன் God for his peace, security, love. புரிஞ்சுதா? இதுதான் ஜிக்னாசுடைய அனன்யா பக்தி. அதாவது மோட்சத்தை தவிர வேற எது அனன்யான வேற எந்த புருஷார்த்தத்தையும் சாராதவர். அனன்யான வேற எதையும் சாராத. அப்போ இவர் எதை சார்ந்திருக்காரு? எந்த புருஷன்? 4 புருஷார்த்தத்துல மோட்ச புருஷார்த்தத்தை மட்டும் சார்ந்தவர். அதுதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம், ஆச்சுங்களா? அடுத்தது வாழ்க்கையோட இது வந்து முக்கிய கோல் மோட்சத்தை அடையணும். அதை தவிர அவருக்கு வேற அனன்யா வேறு பக்தி என்பது கிடையாது. அடுத்தது இப்ப நம்ம யாரை பார்க்கணும்? ஞானியோட பக்தி நான் முதலே சொன்னேன். ஞானி என்பது அவருக்கும் தெரியும், அந்த அவரு எதைத்தான் சார்ந்திருப்பாரு? இறைவனிடம் சார்ந்துதான் இருப்பார். ஆனா அவருக்கு என்ன தெரியும்? ஈஸ்வரா இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ. கடவுள் என்னை தவிர்த்து வேறல்ல. சோ கடவுள் என்னுடைய அன்புக்காமா பாதுகாப்புக்கும் என்னுடைய பூர்ணத்துவத்துக்கும் என்னுடைய திருப்திக்கும் நான் என்னையே சார்ந்து இருக்கிறேன். அதான் அவருடைய பக்தி. அது நிறைய நம்ம கொட்டேஷன் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம் ஸ்லோகங்கள் வரும் பகவத்கீதையிலேயே நிறைய கொட்டேஷன் கொடுக்கலாம். அது என்ன சொல்ல, தேர் இஸ் நோ, அது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ ஈஸ்வரா அதர் தேன் மீ. என்னை தவிர்த்து ஈஸ்வரன் வேறானவர் அல்ல. சொரூபத்தில் உபாதியில் என்ன இருக்குது? பேதம் இருக்கு. என்னுடைய உபாதி என்ன? சரீரம். அவருடைய உபாதி என்ன? மாயா. டிஃபரன்ஸ் இன் உபாதி ஒன்லி. சொரூபத்தில் என்னை தவிர்த்து ஈஸ்வரன் வேறானவர் அல்ல. அது ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம். இன்னொரு வேர்டு ஏக பக்திர் விசிஷ்யதே. இதெல்லாம் ஞானியுடைய பக்தியை சொல்ற வார்த்தைகள் பகவத்கீதையில பின்னால் வரப்போது நம்ம பார்க்கலாம். ஏக பக்தி யாரு இது? ஞானி என்னது? ஏக பக்தி விசிஷ்யதே. சோ திஸ் இஸ் அனன்யா பக்தி. என்ன அனன்யா பக்தி? ஞானி இது நோ ஈஸ்வரா அதர் தன் மீ. அனன்யா பக்தி ஆஃப் ஞானி என்ன? நோ ஈஸ்வரா அதர் தன் மீ. என்னை தவிர்த்து இறைவன் வேறாக இல்லை. இப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்த நிலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த ரிலீஜியஸ் ஃபைட் போயிட்டு இருக்குது இல்லையா? ரிலீஜியஸ் ஃபைட் அமங் த ஹிந்துஸ் வரக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படிங்க சண்டை வரும்? ஏன்னா இவங்க அவங்க வந்து இவர் என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம இந்த பக்திக்குள்ள வரும்போது, இஷ்ட தேவதா அப்படின்னா அதாவது என்னை தவிர நான் வழிபடுறேன். இப்ப அந்த ஞானியும் ஒரு தேவதையை வழிபடுவாரு. சின்ன வயசுல இருந்து ஒரு எந்த தேவதை மேல ஈடுபாடா இருந்தாரோ அதைத்தான் வழிபடுவாரு. இல்ல எதை வேணாலும் அவர் வழிபட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். அவருக்கு என்ன புரியும்? தான் வழிபடாத தேவதைகள், அது இயேசுவா இருக்கலாம், அல்லாஹ்வா கூட இருக்கலாம். அந்நிய தேவதா இஸ் நாட் ஈக்குவல் டு என்ன அவர் ஃபார்மேட்டுக்கு வந்திருப்பாரு? அந்நிய தேவதா, வேறு தேவதைகளுடைய வழிபாடுகள்
பண்றதுங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு, ஒரு ஈக்குவல் போட்டு மேக்ஸ் இப்படி அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஈக்குவல் போட்டு ஒரு கோடு போட்டிங்கன்னா நாட் ஈக்குவல் டு, அதான் ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்றோம். இப்போ ஞானியோட மனதனோட பக்தி எப்படி இருக்குன்னா, அந்நிய தேவதா எது வேணா இருக்கலாங்க, இவர் முருகரை வழிபடுறா இருந்தா விஷ்ணுவா இருக்கலாம், எல்லாமே என்னது அவரை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அனிஷ்ட தேவதா, அது இஷ்டமில்லாத தேவதை அல்ல. வேறு தேவதை என்பது இஷ்டமில்லாதது அல்ல. எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஈஸ்வரா. ஈஸ்வரா இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ. எல்லா தேவதைகளும் எதற்குள் அடக்கம் அவருக்கு தெரியும், ஈஸ்வரனுக்குள் அடக்கம். தட் ஈஸ்வரா இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ. நான் அந்த இறைவனாகவே இருக்கிறேன். ஈஸ்வர விரோதிஷு. அதாவது இப்ப இத பாத்தீங்கன்னா ஈஸ்வர விரோதிஷு அப்படின்னா இத தப்பா இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. ஈஸ்வர விரோதிஷு, ஈஸ்வரருக்கு விரோதி அப்படிதானே அர்த்தம். இது ரெண்டு விதமா இன்டர்பிரட் பண்ணலாம். கிராமர் பக்காவா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேர் சமாசான் பேரு. கிராமர் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சவங்க மட்டும் பாருங்க, மற்றவங்க விட்டுருங்க. இப்ப ஈஸ்வரன் ஒரு வேர்டு, விரோதிஷுங்கிறது இன்னொரு வேர்டு. இது ரெண்டு சேர்ந்து கூட்டுச்சொல் தமிழ்ல சொல்ற பாத்தீங்களா, அதுக்கு பேர் சமாசா. எது சமஸ்கிருதத்துல ரெண்டு கூட்டுச்சொல் சேர்ந்து ஒரு சொல்றோம் பாத்தீங்களா, கடலும் மலையும் கூட்டுச்சொல். ரெண்டு வேர்டு, கடல் ஒண்ணு மலைன்னு ஒண்ணு, ரெண்டையும் சேர்த்து கடலும் மலையும். அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல அதுக்கு பேரு சமாசான்னு பேரு. அதுல நிறைய டைப் ஆஃப் இருக்கு. நீங்க போட்டு கடலும் மலையும் போது என்ன ஆட் பண்றீங்க, நடுவுல போட்டு ஆட் பண்றீங்க. அந்த மாதிரி என்ன வேர்டு, அந்த மாதிரி உங்க தமிழ்ல எப்படி கூட்டுச்சொல் விதவிதமான கூட்டுச்சொல் இருக்கிறதோ அதை போல சமஸ்கிருதத்தில் கூட்டுச்சொல் இருக்கு. அந்த கூட்டுச்சொல் கிராமர் அப்ளை பண்ணா ரெண்டு விதமா மீனிங் வரும், சரிங்களா? அதுல பகுவிரீகி சமாசான்னு ஒன்று சொல்லுவோம். அதன் பிரகாரம் மீனிங் பாத்தீங்கன்னா வேற. தத்புருஷ சமாசான்னு சொல்லுவோம். அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா மீனிங் வேற. எப்படி இப்போ பகுவிரீகில பாத்தீங்கன்னா தேசி யாரு, இந்த அனன்யா பக்தியில உட்காந்து, அதாவது என்னது, இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அல்லது அவங்க பக்தியில் கொண்டவர்கள், அவங்க வேண்டாம். அதாவது அனன்யா பக்தி இல்ல, அது யாரு, இந்த அசுரர்களா இருக்காங்க பாருங்க. அசுரர், தேவதைகளை வழிபடுகிற அசுரர்கள் பாருங்க. ராவணன் யாரை வழிபட்டா, சிவன். ஹிரண்யகசிபு தன்னதான் வழிபடணும்னா. அந்த மாதிரி இருக்கிறவங்க நாஸ்திகா, இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க, அல்லது இறைவன் மேல வெறுப்பு கொண்டவர்கள். ஏன்னா நான் தானே கடவுள், அவங்க கடவுள்ல யாரும் தேவதையை ஒத்துக்க மாட்டான். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா தேசி யாரு, இந்த நாஸ்திகா பீப்புள், அசுரர்கள், தன்னையே கடவுளாக எடுத்துக்கொண்டவர்கள் இருக்கிற இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய ஆளு இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க எல்லாம் தான் யாரு, நாஸ்திகா பீப்புள். நான் தான் இறைவன், நான் இறைவனுடைய தூதுவன். அடுத்து வேற நான் சொல்றேன், நீங்க எதை கேட்டாலும் நான் அங்க இருந்து கேட்டு சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் பீப்புள் இருக்காங்களா இல்லையா, இவங்களுக்கு பேருங்க நாஸ்திகா. ஏன்னா வேதத்தை ஒற்றுக்கொள்ளாதவங்க நாஸ்திகாதான். இறைவனை ஒற்றுக்கொள்ளாதவங்க என்னதான், நான் தான் கடவுள்னா அப்ப நீ இறைவனை ஒத்துக்கல, யூ ஆர் நாஸ்திகா. அவன் பின்னால வேற கூட்ட வேற போகுது, என்ன பண்றது? அந்த நாஸ்திகா they see God as enemy. அப்படிதானே இறைவனை அவர்கள் எப்படி பாக்குறாங்க, எனிமியாக. ஹிரண்யகசிபு என்ன பண்ணா, அதே மாதிரிதான் தன் மகன் என்னைத்தான் வழிபடணும்னு சொன்னானா இல்லையா, அப்ப அவன் இறைவனை எப்படி பார்த்தான்? இப்ப பெஸ்ட் கேரக்டர் ஹிரண்யகசிபு தான். அவன் என்ன சொன்னான், நீ என் பேரை சொல்லு, நாராயண பேரை சொல்லக்கூடாது. அப்ப அவன் எப்படி பார்த்தான் இறைவனை, he saw God as enemy. இது ஈஸ்வர விரோதிங்கிற வார்த்தை இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. என்னன்னா தத்புருஷ சமாசாக போனீங்கன்னா நாட் ஈஸ்வராஸ் எனிமி, யாருமே இங்கு ஈஸ்வரனுக்கு விரோதம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். எது ஈஸ்வர விரோதிஷுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கடவுளை எளிமையாக பார்க்கிறவங்க எடுத்துக்கொள்ள கூடாது, ஈஸ்வரனை விரோதியாக பார்க்கிறவங்க எடுத்துக்கூடாது. ஏன்னா ஈஸ்வர வருது, விரோதிஷுன்னு வருது. ஈஸ்வரனை எதிரியாக பார்க்கிறவங்க எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன எடுத்துக்கணும், they are not ஈஸ்வராஸ் enemy, அவர்கள் ஈஸ்வரனுடைய எனிமி அல்லன்னு புரிஞ்சுக்கணும். அது ஒரு இதெல்லாம் கிராமர் தெரிஞ்சவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஈஸ்வர நிரோதிஷுன்னு வருது, விரோதிஷுன்னு. அப்ப ஈஸ்வரனுடைய எதிரின்னு எடுத்துக்க கூடாது. யாருமே ஈஸ்வரனுக்கு விரோதமானவர்கள் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா அந்த பீப்புள் அசுரர்களை பத்தி நம்ம சொல்லுவோம் ஆசுரி சம்பத் பீப்புள். அவங்க என்ன பண்றாங்க, நான் தான் கடவுள் அப்படின்னா அவங்க எல்லாம் ஈஸ்வரனை எளிமையாக பார்க்கிறவங்க. அந்த அர்த்தத்தை இங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதை போன கிளாஸ் சொன்னேன், ஒரு டெரரிஸ்ட பார்த்தாலும் அவன் பாம் போட்டாலும் நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்துட கண்டம் பண்ணணும். நீ பண்ணினது தப்புன்னு செய்யணும். அதுக்குண்டான மறுபடியும் அவ வாழாட்டாம இருக்கிற ரெமடிகளும் செய்யணும். போச்சாது ஒன்றும் விடக்கூடாது. அவ மறுபடியும் வாழாட்டாம இருக்கிற குண்டான ரெமடிகள், ரெமடி பர்பஸ் சொல்றாங்க, ரெமடி ஆக்ஷன்ஸ் மெஷர்ஸ் அதையும் எடுக்கணும். யூ ஷுட் டேக் ரெமடி ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது அவனுடைய என்ன சொல்லணும், மனம் பவித்திரமாகணும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கணும். அதாவது we can keep away, அவனை நீங்க தள்ளி வந்துடலாம். ஒரு ஆகாரம் இருக்கிறான் அப்படின்னா அவன் தப்பு பண்றான்னா தப்புன்னு சொல்லணும். அவன் அதுக்குண்டான அவன் தப்பு மறுபடியும் பண்ணாம இருக்கிற ஆக்ஷன்ஸும் எடுக்கணும். ஏன்னா இது நான் அகிம்சை ஃபாலோ பண்றேன், நான் யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படி அல்ல. இந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது போது கண்டம் பண்ண தெரியும். அது குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். நீங்க பெருசா டெரரிஸ்ட் லெவலுக்கு போகாட்டி கிடக்குது. குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் அதர்மத்தை கையில தூக்குறாங்க. கணவன் மனைவி குழந்தைங்க 4 பேர் ஒரு உறவுக்குள்ள ஒரு ஆள் என்ன பண்றாரு, அதர்மத்தை கையில் எடுக்கிறாரு. உடனே என்ன பண்ணணும், அவர் என்ன கண் எடுத்த சொல்ல போறாரு, எல்லாத்தையும் வழக்கத்துல ஒரு அதர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா நிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும், கண்டம் பண்ணணும். ஏன்னா அதனால பாதிக்கப்படுறது இன்னொரு ஆளா இருக்கலாம். அவர் அதர்மத்தை கையில் எடுத்து குடும்பத்தினுடைய தலைவர் எடுத்துக்கலாமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், குடும்பத்தோட தலைவர் ஒரு அதர்மத்தை கையில் எடுக்கிறாரு. அதனால பாதிக்கப்படக்கூடிய குடும்பத்துல ஒரு 20 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அவர் எடுக்கிற ஒரு அதர்மமான முடிவு யாரோ ஒருத்தர் மட்டும் பாதிக்கவா இருக்கும். சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஒருத்தர் எடுக்கிற குடும்பத்தினுடைய தலைவன் எடுக்கிற அதர்மமான முடிவு ஒருத்தரை பாதிக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்காது, அந்த முடிவுனால பாதிப்பு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம். என்ன பண்ணணும், மற்றவங்க எல்லாம் அவளுக்கு அவளாச்சு, நமக்கு என்ன, நம்ம சாப்பிட்டோமா போனோமா தூங்கினோமா ஜாலியா இருந்தோமா போயிட்டே இருக்கணும். கஷ்டப்படுறோம் அவளாச்சு அவங்களாச்சு, நமக்கு இதெல்லாம் தலையிடக்கூடாது. தேவையிட்டு இதெல்லாம் அவர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு, குடும்பத்தோட தலைவர் அவர்கிட்ட போய் எது கெட்ட பேர் வாங்கிட்டு, திஸ் இஸ் நாட் தர்மம். ஏன்னா நீங்க தீவிரவாதியில நினைக்க வேண்டாம். குடும்பத்துக்குள்ள வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு பாருங்க. குடும்பத்தோட தலைவரோ அல்லது சின்ன நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. நீங்க யார் வேணா குடும்பத்துல அதர்மத்தை எடுக்கலாங்க, யார் வேணா கையில் எடுப்பாங்க. சுயநலம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதர்மத்துக்குள்ள போய்தான் தீருவாங்க யாரா இருந்தாலும். புரியுதுங்களா? அப்போ அந்த அதர்மத்தை எடுக்கும் போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத பொழுது நீ எப்படி நடந்துக்கணும் அதை கத்துக்கணும். எனக்கு அதனால பாதிப்பு, அவர் எடுத்து தவறான முடிவுனால எனக்கு பாதிப்பு இல்லை. அப்ப நீ என்ன பண்ணணும், கண்டம் பண்ணணும். எடுத்தோன்ன நாம் ஐயோ நாம கண்டம் பண்ண தப்புன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு கெட்ட பேர் ஆயிருமோ, அது நம்ம எதுக்கு வாய் திறக்கணும், பொட்டாட்டு நல்ல விளையாத இருந்துக்கலாம். இருக்கிறோமா இல்லையா? தவறு. அதை கண்டம் பண்றதுனாங்க வாழ் ஓல் கத்துறது இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்க பண்றது சரியில்லை. கனி இருக்க காய் கவர்ந்தற்று, கனியான வார்த்தைகள் இனிமையான வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லணும். I am here to condemn your அதர்மாங்கிற அங்கதாங்க நீங்க தர்மத்தை காப்பாத்துறீங்கன்னு அர்த்தம். அங்கதானே நீங்க தர்மத்தை அதனால உங்களுக்கு என்ன கான்சிக்வன்ஸ் வந்தாலும் நான் தர்மத்துக்காக நான் போராடுவேன் அப்படிங்கறதா நீங்க தர்மத்தை உங்களால அப்ப தர்மம் காப்பாற்றப்படுது பாத்தீங்களா, அந்த தர்மம் தான் உங்களை காப்பாற்றும். எது நீங்க காப்பாத்துறீங்க, அவங்ககிட்ட அந்த அகண்டம் பண்ற மூலியமாக தர்மத்தை அந்த இடத்துல காப்பாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த தர்மம் உங்களால் காப்பாற்றப்பட்ட தர்மம் உங்களை காக்கும். ஃபர்ஸ்ட் கண்டம் பண்ணணும். ரெண்டாவது அதற்குண்டான ரெமடியல், அதுக்கு என்ன ரெமடியோ அந்த இடத்துல அதை எடுக்கணும். கண்டும் காணாம போறக்கு பேரு அதர்மம். யாரோ மத்தவங்க அவதான பாதிக்கப்படுற, எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாட்டு போயிட்டே இருக்கலாம். அது அதர்மம், பாப்பம். யாரு சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது அதாவது அவங்களை விட்டு விலகி இருக்கலாம் கூட தப்பு இல்லை. அதர்மம் பண்றவங்களுக்கு ஏன்னா அவங்களோட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம விலகி இருக்கிறது கூட தப்பு இல்லை. மனதளவில் உடலளவில் இருக்கிறது அவசியம் இல்லைங்க. மனதளவில் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், விலகி இருக்கலாம், பேசாம கூட இருக்கலாம், தப்பு இல்லை. விலகி இருக்கிறன்னா வீட்டுட்டு ஓடுறதெல்லாம் சொல்லல, பேசாம நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறது அமைதியாக அகிம்சை முறையில் நம் எதிர்ப்பை தெரிவிக்கணும். சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது. அது பண்ணல அப்படின்னா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதர்மம். வேதாந்தம் படிச்சு எதுக்கு பிரயோசனம்?
அதர்மம் பண்ணக்கூடாது அதர்மம் பண்ணக்கூடாதுன்ட்டு இங்க நம்ம சேஃபா இருந்தா போதுன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது என்ன காரணம்? சுயநலம். தேவையில்லாம் நாமே போய் தலையிட்டு கெட்ட பேர் வாங்கிக்கணும், அப்படி அல்ல. தர்மம். அது இதுதான் ஃபேமிலிலையும் சரி, நான் ஒரு வீதியிலும் சரி, ஒரு நாட்டிலும் நடக்கும் போது we should not hate. யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம். அவர் அப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வெறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெறுத்தல் என்பது வேறு, கண்டம் பண்றது என்பது வேறு. அதுக்குண்டான ரெமடியல் மெஷர்ஸ் எடுக்கிறதுங்கிறது வேற, அதை அவங்களை விட்டு தள்ளி இருக்கிறது வேற. அது வெறுப்பது அல்ல. நாம என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? வெறுப்போம். நாம பாதிக்கப்படலினாலும் அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க மேல வெறுப்பு உள்ள விடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணலினா வெறுப்பீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க வெறுக்க மாட்டீங்க. இதான் சீக்கிரம். எப்படி அவங்க வெறுக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணல அப்படின்னா வெறுக்கிறத உள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ எல்லா டிராபேக் உள்ள போயிட்டே இருக்குது. வெறுப்புங்கிறது நம்ம வெளி போட வேண்டிய ஒரு நோய், அதில் போய் சிக்கிப்போம். ஸோ எப்படி இருக்கணும்? அத்வேஷ்டா சர்வபூதானா. அந்த வார்த்தைக்கு தான் இப்போ விளக்கிட்டு இருந்தேன். பகவத்கீதையில் வரும் அத்வேஷ்டா சர்வபூதானா. முதல்ல அத்வேஷ்டானாக வெறுப்பு இல்ல, சர்வபூதானாம்னா உடனே வீட்டுனா வெளியில அப்படியே பார்ப்போம். நான் எல்லாத்தையும் விரும்புறேன், நாய்க்குட்டி விரும்புறேன், பூனைக்குட்டி விரும்புறேன், பக்கத்து அப்படி அல்ல. அத்வேஷ்டானா வெறுக்காமல். எப்போ வெறுப்போம்? அதர்மம் நடக்கும் போதுதாங்க நம்ம வெறுப்போம். எல்லாரும் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு யாரை வெறுக்கிறீங்க? சோ அதர்மம் நடக்கும் போது வெறுக்காதீர்கள், அந்த பர்சனை வெறுக்காதீங்க. அத்வேஷ்டா. துவேஷம் அத்வேஷ்டா, வெறுக்கக்கூடாது மனதளவில். சர்வபூதானம். அப்படி இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஆக்ஷனை கண்டம் பண்ணி ஆகணும், அதற்குண்டான ரெமெடி எடுத்தாகணும். அவங்கள வெளியில் தள்ளி வைக்கிற, மனதளவில் தள்ளி வைக்கிறதா கூட ஏதோ ரெமெடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கடைசியா இறைவனிடம் அவங்களுடைய மனதை சுத்தம் படுத்துன்னு வேண்ட தெரியும். அவருடைய மனதை ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? மனதில் அசுத்தம், அதனால அவங்க அப்படி இருக்காங்க. அதனால இறைவன் பவித்திரம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாரு? இறைவன். வேற யாருனால சுத்தம் பண்ண முடியாது. அதனால இறைவன் என்ன கேட்கிறோம்? ப்ளீஸ் பியூரிஃபை ஹிஸ் மைண்ட் ஆர் ஹேர் மைண்ட். ஏன்னா பியூரிஃபை ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆவாங்க? they will become normal. பியூரிஃபிகேஷன் இல்லாதனாலதான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த பியூரிஃபிகேஷனை குடுன்னு இறைவன்ட்ட கேட்கலாமே தவிர அவங்களை வெறுப்பது கூடாது. becomes என்ன ஆயிடுவாங்க? they come to the original. புரிஞ்சுங்களா? அதுதான் அத்வேஷ்டா சர்வபூதானா. ஓகே, அடுத்தது. ஸோ இப்போ என்ன கன்க்ளூட் பண்றோம்? இந்த மாதிரி ஒரு இந்த ஃபண்டமெண்டலிஸ்டிக்கலி we should not interpret the word பக்தி. பக்திங்கிற வேர்டுக்கு இந்த ஃபண்டமெண்டலிஸ்டிக்கலி என்ன பண்ணக்கூடாது? we should not interpret the word பக்தி. அந்த பக்திங்கிற வேர்டு இந்த மாதிரி இன்டர்பிரேஷன் பண்ண கூடாது. வச்சுங்களா? அடுத்தது சொல்லுவோம். அதாவது உலகத்தை சார்ந்துன்னு ஒரு வேர்டு விட்டுட்டேன். அதாவது எனக்கு அந்த வேர்டு வரவே இல்லை. ஸ்டெபிலிட்டி. அதாவது நம்ம அஜ்ஞானி எதுக்காக உலகத்தை டிபெண்டன்ஸ் எதுக்கு? நிரந்தரத்துக்கு. நிரந்தரமான ஸ்டெபிலிட்டி, நண்பகத்தன்மை, செக்யூரிட்டி. எஸ்ஆர்எஸ் சொல்லுவோம் நாங்க. அதை எஸ் மீன்ஸ் ஸ்டெபிலிட்டி. இந்த உலகத்துல ஏதாவது என்னன்னாங்க, இந்த உலகம் என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, இந்த உலகம் இட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் ஒன். அதுல ஒரு ரியாலிட்டி என்ன சொல்றது, ஒரு நண்பகத்தன்மை இல்லாதது, ஒரு நிரந்தரம். இந்த உலகம் என்பது என்ன புரியும் அவருக்கு, ஞானிக்கு? நிரந்தரம் இல்லாதது. இட் இஸ் நாட் ஸ்டேபிள். தேர் இஸ் நோ ஸ்டெபிலிட்டி இன் த வேர்ல்ட். அப்புறம் தேர் இஸ் நோ ரியாலிட்டி. என்ன சொல்றது, நண்பகத்தன்மைனா நண்பகத்தன்மை என்பது இல்லாதது, நம்பகத்தன்மை இல்லாதது. தேர் இஸ் நோ செக்யூரிட்டி. அது எனக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாதுன்னு ஞானிக்கு தெரியும். அதற்காக அவர் உலகத்தை சார்ந்திருக்க மாட்டாரு. எது? எஸ்ஆர்எஸ் சொல்லுவோம். எஸ் மீன்ஸ் ஸ்டெபிலிட்டி, ஆர் மீன்ஸ் ரிலையபிலிட்டி, எஸ் மீன்ஸ் செக்யூரிட்டி. இது சுவாமிஜி கொடுக்குற ஹிட். எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிறார். எஸ்ஆர்எஸ் மீன்ஸ் இந்த மூணுக்காக அவன் யாரை சார்ந்திருக்கிறது? ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் உலகத்தை சார்ந்திருப்பாங்க. ஜிக்னாசு இறைவனை சார்ந்திருப்பான். ஞானி இந்த மூணுக்கும்
தன்னைத்தானே தாழ்த்துவான். ஓகே, இதை சொல்லாம ஒரு வேர்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்தது இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? தஸ்மின், அந்த இடத்துல ஈஸ்வரனிடத்தில், அனன்யதா தத் விரோதிஷு, தத்துன அந்த இடத்துல ஈஸ்வர, அதைத்தான் வேர்டு விளக்குனேன். தத் விரோதிஷு என்ன பண்ணிக்கணும்? ஈஸ்வர விரோதிஷுங்கிற வேர்டு எப்படி புரிஞ்சுக்கணும்? ஈஸ்வரனுடைய எனிமிகள் புரிஞ்சுக்க கூடாது, ஈஸ்வரனுடைய எனிமிகள் கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கணும்? பகுவிரிகி போடக்கூடாது, என்ன போட்டு புரிஞ்சுக்கணும்? தத்புருஷ கமாசா போட்டு, அதாவது நாட் ஈஸ்வராஸ் எனிமின்னு புரிஞ்சுக்கணும், இறைவனுடைய எனிமிகள் அல்ல, அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்றேன், தஸ்மின் அனன்யதா தத் விரோதிஷு உதாசீனதா. இப்ப என்னோட தமிழாக்க கொடுக்குற புள்ள எழுதிங்க, கரெக்டா புரியும். மேலும் வேறு எண்ணமின்றி, இந்த ஸ்லோகம் இந்த சூத்திரத்துடைய தமிழ் ஃபார்ம். மேலும் எங்க சேருக்கா கடைசியில அதுதான் மேலும், கனெக்டிங் த ப்ரீவியஸ் சூத்ரா. சங்கதிகி படிச்சோம் இல்லையா, கனெக்டிங் த ப்ரீவியஸ் சூத்ரா. சேர் மேலும் வேறு எண்ணமின்றி, அனன்யதாக்கு மீனிங் கொடுக்கிற, வேறு எண்ணமின்றி பகவானிடத்திலேயே ஒருமுகப்பட்ட, அதான் அனன்யா பக்தி. பகவானிடத்திலேயே, தஸ்மின்ங்கிறது யாரை குறிக்குதுங்க? இறைவன். இறைவனிடத்தில், சப்தமி தான தஸ்மின். அப்ப பகவானிடத்திலேயே அனன்யதா ஒருமுகப்பட்ட பக்தி. இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட பக்தியை தான் நம்ம ரெண்டு விதமா பார்த்தோம், மூணு விதமா கூட பார்த்தோம். ஒன்னு, இந்த ஃபண்டமெண்டலிஸ்டுடைய அப்ரோச், இந்த வேர்டு எப்படி யூஸ் பண்றாங்க, ஜிக்னாசுக்கு அது எப்படி, அந்த வேர்டு வேதாந்தத்துல வந்ததுக்கு அப்புறம் ஜிக்னாசுடைய அனன்யா பக்திங்கிறது என்ன, ஞானியினுடைய அனன்யா பக்தினா என்னன்னு பார்த்தோம். ஒருமுகப்படுத்த பக்தி, ஒருமுகப்பட்ட பக்தி, எஸ், செலுத்துவதும். இப்ப தத் விரோதிஷ்னு என்ன? அதற்கு மாறானவற்றில் எப்படி இருக்கணும்? உதாசீனம், அலட்சியம். உதாசீனம்னா அலட்சியம், அல்லது சிறிதும் நாட்டமின்றி, அப்படி கூட எழுதிக்கலாம். சிறிதும் நாட்டம், இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது. இந்நிலையும் நிரோதகா. இப்போ நிரோதத்துக்கு இந்த சூத்திரத்துல நாரதர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நிரோதகன் என்ன? அத்வைத பக்தி. அதை விட என்ன நீட்டா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வித்வத் சந்நியாசம். வித்வத் சந்நியாசம்னா என்னன்னா, ஆத்மா அக்கர்த்தான்னு தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சு பாத்தீங்களா? அந்த சந்நியாசம்னா என்னன்னா, வேறு எண்ணமின்றி பகவானிடத்திலேயே ஒருமுகப்படுத்தப்பட்ட பக்தி செலுத்துவது, அதற்கு மாறானவற்றில் அலட்சியம். எதுக்கு? இப்ப பாருங்க, இந்த மூணு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஃபார் ஹிஸ் ஹாப்பினஸ், ஃபார் ஹிஸ் பாதுகாப்பு உணர்வுக்காகவும் அன்பிற்காகவும், எங்க யார நாடி இல்ல, அவங்க வெளி உலகத்தை சாராவல். அப்படின்னு என்ன தெரியுது உங்களுக்கு? உலகத்தில், உலகம்ங்கிறது எஸ்ஆர்எஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாதது, ரியாலிட்டி இல்லாதது, ஒரு செக்யூரிட்டி கொடுக்காததுன்னு தெரிஞ்சதுனால, ஏன் அதெல்லாம் என்னது? மித்யா. ஜெகன் மித்யா இது ஞானேன. அது மித்யா, தோற்றத்திற்கும் அனுபவத்துக்கும் இருக்கிற ஒரு பொருள் எனக்கு என்ன கொடுக்க முடியாது? அமைதியையோ சந்தோஷத்தையோ பாதுகாப்பையோ கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவங்க எங்க வச்சிருக்காங்க? அனன்யா பக்தி, இறை பக்தி தான். ஆனா இறைவன் தன்னிடத்திலிருந்து வேறுபடாதவன் தெரிஞ்சு அவங்க இந்த மூணையும் எங்க பெறாங்க? தன்னிடத்திலிருந்து பெறுபவன் நிரோதகா. நிரோதகன்னு என்னது? பக்தின்னு எடுத்தீங்கன்னா அத்வைத பக்தின்னு எடுத்துக்கலாம், அல்லது வித்வத் சந்நியாசம். இப்ப வித்வத் சந்நியாசம் என்ன? அவங்களுக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் உலகத்திடம், அதாவது உலகம் என்பது எஸ்ஆர்எஸ் அப்படின்னா, உலகம் என்பது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாதது, ஒரு நண்பகத்தன்மை இல்லாதது, அல்லது ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பை கொடுக்க முடியாது. ஜெகன் மித்யா இது ஞானேன.
அவர் அதை சாராமல் இந்த மூணுக்கும் அவர் எதை சாடுறாரு? இறைவனைத்தான் சாடுறாரு. யாரு? ஞானியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம், வித்வத் சந்நியாசியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம், வித்வத் சந்நியாசத்தை விளக்கிட்டு இருக்கிறோம். வித்வத் சந்நியாசம்னா நிரோதக. அந்த நிரோதம்னா அடுத்த டெபினிஷன் என்னன்னா, இந்த எஸ்ஆர்எஸ்க்காக உலகத்தை நம்பாமல், உலகத்தை சாராமல் இறைவனை சார்ந்திருக்கிறாரு. ஆனா அண்டர்லைன் பண்ணிக்கணும், இறைவன் தன்னை தவிர்த்து வேறானவர் அல்லன்னு தெரிஞ்சவர் அந்த வித்வத் சந்நியாசி. அந்த தன்மைக்கு பேரு வித்வத் சந்நியாசம். தன்மை வேற, ஆள் வேறீங்க, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அந்த தன்மைக்கு பேர் வித்வத். இது இந்த நிரோதகங்கிற வேர்டுக்கு இந்த சூத்திரத்துல அந்த வித்வத் சந்நியாசத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நாரதர் விளக்குறாரு. இந்த அளவுக்கு டீட்டெயிலா உபனிஷத்துல கூட கிடையாது. அவர் வச்சு அவர் விளக்குறாரு தவிர, இந்த கருத்து அங்க இருக்க தவிர இவ்வளவு அப்படியே ஒரு என்ன சொல்ற, அப்படியே நீட்டா பிரசன்டேஷன் வேற எங்கேயுமே கிடையாது. நாரத பக்தி சூத்திராணி தவிர வேற எங்கேயும் கிடையாது. எப்படி எப்படி கொண்டு வர பாருங்க. வித்வத் சந்நியாசம்ங்கிறது எஸ்ஆர்எஸ்க்காக உலகத்தை நம்பாமல் இறைவனை நம்புறாரு. ஆனா இறைவன் தன்னை தவிர்த்து வேறல்லன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நிரோதகா. வித்வத் சந்நியாசகா, வித்வத் சந்நியாசம். அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். அந்த ஒரு வேர்டுக்கு எப்படி டெஃபைன் பண்றாரு பாருங்க. இதுதான் நீங்க என்ன எடுத்துக்கலாம், அத்வைத பக்தினாலும் சரி, வித்வத் சந்நியாசம்னாலும் சரி, நிரோதகனாலும் சரி, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.